இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த 3வது நாளிலும் கூட நாம் எவற்றிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார். நாம் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த அடிமைத்தன வாழ்க்கையை குறித்து, இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எகிப்திற்கு கீழே அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? எகிப்திய மக்கள் அவளை ரொம்ப நெருக்குனாங்க, ஒடுக்குனாங்க, அடித்தாங்க, என்னவெல்லாமோ இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்கல்ல எகிப்தியர்களெல்லாம். ஆனால் அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரை 3ஆம் அதிகாரம் 7லேருந்து அந்த 9 வசனங்களெல்லாம் வாசிக்கும்போது இதிலெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அவர்களுடைய கூக்குரல், அவர்கள் வாய் விட்டு அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, சத்தமிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூக்குரல் யாரை போய் சேர்ந்தது? மேலே இருக்கிற கர்த்தரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை போய் சேர்ந்தது இல்லையா? தேவனுடைய சமீபத்திலே, அவருடைய சமூகத்திலே போய் இவருடைய கூக்குரல் எல்லாம் எட்டினது. இன்றைக்கு நாமும் நிறைய வேளையில் கூக்குரல் இடுறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே பிரச்சனைகள், நம்ம வேலை பார்க்கும் இடங்களிலே பிரச்சனைகள்லாம் வரும்போது எந்தெந்த மனுஷனால் நம்ம அல்லது எந்தெந்த மனுஷியால், எந்தெந்த மனிதர்களால் நமக்கு பிரச்சனை வருது நம்ம அநேக வேளைகளிலே வெளியே சொல்ல முடியாவிட்டால் கூட அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து எவ்வளவு கதறி அழுத நாட்கள்லாம் உண்டு அல்லவா? எகிப்தியரை போன்ற அநேக சோதனைக்காரர்கள் வந்து நம்மை சோதிக்கலாம். நம்ம அப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து கதறி அழுத நாட்களில் எல்லாம் அந்த கூக்குரல் யாரை வந்து எட்டியது? ஆண்டவரை நோக்கி வந்து எட்டியது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அவருடைய சமூகத்தை வந்து எட்டியது. அவர் அந்த கூக்குரல் சத்தத்தை கேட்டு அவர் எவ்வளவுதான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் கூட இவர்களின் கூக்குரல் அவருடைய சமூகத்தை வந்து எட்டிய போது அவரால் அமைதியாக அங்கு இருக்க முடியவில்லை. அவர் இறங்கி வருகிறார். நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன் ஏதோ பிள்ளைங்க அப்படி அழுதுட்டு இருக்கட்டுமேன்னு சொல்லி அவர் அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. அவர் உடனடியாக இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம எதற்காக கூக்குரல் இடுகிறோமோ அதுக்கு ஒரு சொல்யூஷனை தராமல் அவரால் அங்கே அமைதியாக உட்காந்து என்ன செய்யிட்டு இருக்க முடியாது, பார்த்து கொண்டே இருக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு எகிப்திற்கு அடிமையிலாக இருந்தாங்க. இன்றைக்கி நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேன், எதுக்கு அடிமையாக இருக்கிறேன்? நான் எதுக்குமே அடிமையாகவில்லை, நான் யாருக்கும் அடிமையாகவில்லை. நான் சுயாதீனம் உள்ளவனாக அல்லது சுயாதீனம் உள்ளவளாக, விடுதலை உள்ளவளாகத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப சுபிட்சமாக வாழ்கிறேன் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் பாவம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அது அந்தரங்க பாவமாக இருக்கலாம், ரகசிய பாவமாக இருக்கலாம், வெளிப்படையான பாவங்களாக கூட இருக்கலாம். அந்த பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது இல்லையா? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை என்று சொல்லுகிறான். யாராவது நம்ம சொல்ல முடியுமா, நான் எந்த பாவமே செய்யலை, எந்த தப்புமே நான் பண்ணலை, கடவுள் ஒருவரை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் சொல்ல முடியாது எனக்கு நான் பாவமே செய்யலைன்னு சொல்லி. பாருங்க, அப்போ நம்ம எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம்? பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இன்றைய நாட்களிலே வாலிபர்களை பார்த்தோன்னு சொன்னால், வாலிபர்கள் முதலாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே என்னது ஹோட்டல் போகிறாங்க, பார் போகிறாங்க, சின்னதாக கொஞ்சமாக குடிக்க பழகுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாகவே மாறி போகிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக என்ன செய்கிறாங்க, அந்த பழக்கத்தை அவர் பழகி கொள்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு ஃப்ரைடே ஈவினிங் நான் ஸ்கூல் முடிஞ்சு நான் வெளியில் வரப்போ டவுன் பஸ் ஏறி சாத்தூருக்கு வரணும். அப்படி வந்துட்டுருக்கிறப்போ ஒரு காலேஜில் ஒரு ஸ்டாப்பில் நின்று தான் எங்கள் பஸ்ஸு டவுன் பஸ் அடுத்தால கிளம்பும். அப்படி பார்க்குறப்ப அப்போ தான் டிப்ளமா ஃபஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க, அதை 10th முடிச்சுட்டு இல்லை 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்காங்க, சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. பஸ்ஸில் பின்னாடி எங்களுக்கு பின்னாடி சீட் கிடச்சுன்னா பின்னாடி உட்காந்துருந்தோம் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே. பாருங்கள், ஏறினாங்க பின்னாடி. பஸ்ஸில் ஏறி அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஏறி மேலே கூட சரியாக வரல. உடனே பாக்கெட்லேருந்து என்ன செய்கிறாங்க, அந்த புகையிலையை எடுத்து அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமாக உனக்குன்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரும் வாயில் என்ன இருக்குது அந்த புகையிலையை வச்சுருக்குறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எனக்கு அப்படி நம்ம சொல்லிடலாமா, தம்பி இப்படி பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிடலாமான்னா என் பக்கத்தில் ஒரு டீச்சர் சொன்னாங்க, டீச்சர் அவங்கள்ட்டெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் எதுவும் பேசுனீங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சிட போகிறானுங்க அப்படின்னாங்க. நான் நினச்சேன். ஆனால் என் மனசில் ரொம்ப வேதனையாக இருந்து நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த சின்ன வயசில் அவங்க எதுக்கெல்லாம் அடிமையாகி போகிறாங்க பாருங்கள்.
நீங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளிலிருந்து அவர்களுக்கு அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா. இந்த வயதிலே அவர்கள் நன்றாக கல்வி கற்று நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்க வேண்டிய பிள்ளைங்க படிப்பிலே கவனம் செலுத்த முடியாமல் இப்படிப்பட்ட தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி போகிறார்களே என்ற வேதனை எனக்குள் இருந்தது. நான் உண்மையிலே சாத்தூர் வர்ற வரைக்கும் நான் யார்கிட்டையும் பேசலை. அப்படியே மனதுக்குள்ளாக ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஏசப்பா, எப்படியாவது இந்த பிள்ளைகளை திருப்புங்க, யார் மூலமாவது நீங்கள் இந்த பிள்ளைகளோடு பேசுங்க என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். எனக்கு பார்த்த நேரத்திலிருந்து எனக்கு வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு வேதனையாகவே இருந்தது. பாருங்க, எத்தனை காரியங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அடிமையாகி போய்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆவியை நாம் விசுவாசித்து, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் அடிமையாகவே, நாம் எதற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, எதற்கு அடிமையாக நாம் ஜீவித்தோமோ அதற்கு தொடர்ந்து நாம் அடிமையாகவே நாம் இருந்து கொண்டிருப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம நுழைய அனுமதித்தோம் என்று சொன்னால் மாத்திரமே இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நாம் ஏதோ ஒன்றிற்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். ஒரு அடிமையானவனுக்கு அவன் சுயாதீனமாக வாழ ஒரு வழியே கிடையாது இல்லையா? அவனுடைய எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் அவன் செய்ய முடியும். வெளியே ஃப்ரீயாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஏன்? தான் ஒரு அடிமை. அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அல்லது எங்கே போன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாவத்திற்கு அடிமையாகி போய் என்னால் விடுபட முடியவில்லையே, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திற்குள் வரும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இதுவரைக்கும் இந்த உலகத்தின் அடிமைகளாக, உலகத்தின் பிள்ளைகளுக்கு அடிமைகளாக, உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைகளாக நீங்கள் வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் இத்தனை நாட்களும் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே, அடிமையாக வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, இனி உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்குள் கொடுத்து நான் உமக்குள் பரிசுத்தமாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன். என்னில் உள்ள எல்லா அடிமைத்தனங்களையும் நீங்கள் களைந்து போட்டு எனக்கு உம்முடைய ஆவியை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அடிமைத்தன வாழ்க்கை திரும்பி நீங்கள் நிச்சயமாக ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தர ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். காலையில் எழுந்தவுடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். ஏசப்பா, நான் இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக போகிறேன், என்ற வீட்டை விட்டு உலகத்திற்குள்ளாக கடந்து போகிறேன். எந்த அடிமைத்தனத்திற்கும் எந்த அடிமையான நுகத்திலும் நான் மாட்டிக்கொள்ளாதபடி என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்னுள் இருந்து எனக்கு நான் எதிலும் மாட்டிக்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு நிமிடம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளையில் கூட உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பேர் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அடிமையாக மாறிப்போய் கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறார்களோ, தேவ ஆவியானவர் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி நீ கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்கு அவர்கள் அடிமைத்தனமாய் மாறி போயிருக்கிறார்களோ அந்த காரியங்களிலிருந்து அப்பா நீர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஒரு சுயாதீனமான ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களையும் மாற்றி போட்டு எல்லா அடிமை விலங்குகளையும் உடைத்து போட்டு அப்பா நீங்க பெரியவர் என்பதை அவர்கள் உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே கிரியை செய்து உம்மை தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துணைவராக தோழனாக ஏற்றுக்கொண்டு நீர் எப்போது அவரோடு இருக்கிற என்பதை உறுதி செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.